சார் வணக்கம் சார். ஷாம் கலெக்ஷன் வீடியோவில் இன்னைக்கு சில நோட்டுங்க, அதாவது 10 ரூபா ஓல்டு இஷ்யூ நோட்டு சேல்ஸ் கொடுத்துருக்குறேன். சிக்னேச்சர், அதாவது கையெழுத்து 3 விதமாக கையெழுத்து இருக்குது. இன்னொரு கையெழுத்து வந்து அது ஃபர்ஸ்ட் இஷ்யூ, அது வெரி வெரி ரேரு. அது இல்லை, ஏன்னா ஃபர்ஸ்ட் இஷ்யூவில் வந்து இந்த சைடு மட்டும்தான் நம்பரிங் இருக்கும், இந்த சைடு வந்து எந்த நம்பர் இருக்காது, இந்த ஸ்டில்ல தான் இருக்கும். அதெல்லாம் வெரி ரேரு. எப்படின்னு யூஎன்சியில் வந்து கிடைக்காது. யூஸ் கண்டிஷனு ஒரு 3000 10,000 மட்டும் போகும். ஆனால் ஒரு சைடு நம்பர் இல்லாமல் இருந்தா இது செகண்ட் இஷ்யூ, அதாவது இது 3வது இஷ்யூ. கையெழுத்து காட்டுறேன் பாருங்க. செகண்ட் இஷ்யூ, இது வந்து செகண்ட் இஷ்யூ. ஃபர்ஸ்ட் இஷ்யூ வந்து இது 2 பக்கமும் நம்பர் இருக்குது. இது செகண்ட் இஷ்யூ. ஃபர்ஸ்ட் இஷ்யூவில் வந்து இந்த சைடு நம்பர் இருக்கும், இந்த சைடு நம்பர் இருக்காது. அது ஃபர்ஸ்ட் இஷ்யூ, இது செகண்ட் இஷ்யூ. கையெழுத்து பார்த்துக்குங்க. இது ஒரு கையெழுத்து. நோட்டு கண்டிஷனாக இருக்குது. அதே மாதிரி அசோக சின்னமும் இந்த இடத்துல தெரியுது பாருங்க. பின் ஹோல் தெரியுது. கண்டிஷன் பக்கா கண்டிஷன்ல இருக்கு பாத்துங்க. இது நான் வந்து சேல்ஸுக்கு தான் கொடுத்துருக்குறேன். ஒரு நோட்டு காட்டுறேன் பாருங்க. இந்த நோட்டு உங்க கலெக்ஷனுக்கு வேணுமானா வாங்கிக்கலாம். அதுக்கு அடுத்த இஷ்யூ வந்து இது வந்து 1957 இஷ்யூங்க. அந்த டைம்ல வந்து யூஸ் பண்ண 1957வது வருஷம் டைம்ல வந்து இந்த நோட்டெல்லாம் ரன்னிங்ல இருந்தது. அதுக்கு அடுத்தது இந்த கையெழுத்து பாருங்க. இது ஃபர்ஸ்ட் இஷ்யூ கையெழுத்து தான், அதாவது செகண்ட் இஷ்யூ கையெழுத்துல ஃபர்ஸ்ட் கையெழுத்து. இதுக்கப்புறம் தான் இந்த நோட்டு. இல்ல சாரி, இதுதான் ஃபர்ஸ்ட், அதாவது செகண்ட் இஷ்யூல ஃபர்ஸ்ட் கையெழுத்து. 1957ல அந்த ஃபீல்ட்ல வந்து இந்த நோட்டு பிரிண்ட் அடிச்சாங்க. இன்செர்ட் வந்து இங்க ஏ இருக்குது. இதுவும் நோட்டு பாத்துங்க, ஒரிஜினல் நோட்டு. ஹோல்ஸ் தெரியுதுங்களா? பின் ஹோல், எந்த நோட்டு வந்தாலும் பின் ஹோல்ஸ் இருக்கும். இது வந்து சென்னை சில்க்ஸ் துணி கடையை போட்டிருந்தாங்க, தர்மபுரி. அந்த இடத்துல எனக்கு இந்த காயின்ஸுங்க நோட்டுங்க வந்தது. இப்போ எடுத்து வந்து உங்களுக்கு போட்டிருக்கிறேன். இப்போ எனக்கு அந்த 10 ரூபா கட்டு, 2 ரூபா கட்டு, அந்த இன்னொரு 2 ரூபா கட்டெல்லாம் அது அங்கதான் வாங்கினேன். இப்போ அடுத்தது இந்த பழைய இஷ்யூல உங்களுக்கு காட்டுறேன். இந்த 10 ரூபா தான் எங்களுக்கு வந்தது. இன்னொரு 100 ரூபா நோட்டும் வந்திருக்குது, அது காட்டுறேன். இது வந்து இந்த கையெழுத்து பாத்துக்கங்க, ரெண்டாவது. இதெல்லாம் 1957வது வருஷத்துல அந்த டைம்ல யூஸ் பண்ண நோட்டு. நல்ல கண்டிஷன் இருக்குது, கிளியில பாத்துங்க. கண்டிஷன் ஏ இன்செட்டு கையெழுத்து பாத்துங்க, ரெண்டாவது கையெழுத்து. கண்டிஷன் நோட்டு இருக்குது, பின் ஹோல் கூட இருக்குது. மூணு நோட்டு. இன்னொரு நோட்டு செட்டுன்னா அது வெரி வெரி ரேரு. அது யூஎன்சி கிடைக்காது. யூஎன்சி 50,000 போட்டிருக்குது, அது கிடைக்காது. அது எனக்கு கிடைச்சது உங்களுக்கு கொடுத்துருக்குறேன். செட்டு சேர்த்துறவங்க கண்டிப்பா வாங்கிக்கலாம். சிக்னேச்சர் கையெழுத்து ஒன்னொன்னு. இப்போ ஃபர்ஸ்ட் ஒன்று காட்டினேன், இது ரெண்டாவது, அடுத்தது மூணாவது. இது வந்து 1962வது வருஷம் ஃபீல்ட்ல வந்து இது ரன்னிங்ல இருந்தது. இது மூணாவது இஷ்யூ, அதாவது மூணாவது கையெழுத்து. அவ்வளவுதான். அடுத்தது வந்து நோட்டு சேஞ்ச் ஆச்சு. அதாவது இது பெரிய நோட்டு பாத்துக்கோங்க, இது பெரிய நோட்டு. இது வந்து 10 ரூபா பெரிய நோட்டு. 1962வது ஃபீல்ட்ல வந்து லாஸ்ட் நோட்டு. இதுக்கு அடுத்தது தான் நோட்டு சின்னது பண்ணிட்டாங்க. இது ஒரு கையெழுத்து. இன்னொரு கையெழுத்து இருந்ததுன்னா அது ஒரு செட்டாக சேர்த்துவாங்க. மொத்தம் 4 கையெழுத்து தான் வந்து கவர்னர் கையெழுத்து தான் போட்டிருப்பாங்க. அந்த ஃபீல்ட்ல வந்து யூஸ் பண்ணிருக்கிறது இந்த பெரிய நோட்டுங்க. இதெல்லாம் பாருங்க, இதெல்லாம் பெரிய 10 ரூபா நோட்டு. நோட்டு கண்டிஷனா இருக்கு பாத்துங்க.
இந்த அளவுக்கு கண்டிஷன் கிடைக்கிறது ரேரு. இது ஒரு கையெழுத்து, ஃபர்ஸ்ட் கையெழுத்து. ரெண்டாவது கையெழுத்து இதெல்லாம் 1957 ஃபீல்டில் ஃபர்ஸ்ட். இது ரெண்டாவது இஷ்யூ, மூணாவது இஷ்யூ, நாலாவது இஷ்யூ. அதாவது 4 கையெழுத்து. என்கிட்ட இப்போ வந்து 3 கையெழுத்து காட்டியிருக்கிறேன். இன்னொரு நோட்டு இருக்குது, லாஸ்ட் இஷ்யூ. அதாவது இது ஒரு நோட்டு, இந்த கையெழுத்து நோட்டு. இன்னொரு நோட்டு இருக்குது, நல்ல கண்டிஷனாக தான் இருக்குது, பார்த்துங்க. இது எதுக்குன்னா இது 3 கையெழுத்து காட்டிட்டேன். இது எக்ஸ்ட்ரா கையெழுத்து 2 பேப்பர் இந்த இருக்கனால தான் அது தனியாக நான் உங்களுக்கு காட்டினேன். மொத்தம் 4 நோட்டு உங்களுக்கு சேல்ஸ் கொடுத்துருக்குறேன். இந்த செட்டு, இந்த 4 நோட்டோட செட்டு வந்து 5000 ரூபா கொடுத்துருக்குறேன். இது எவ்வளோ போகுது? இந்த கண்டிஷனில் நான் வந்து உங்களுக்கு 5000 ரூபா இந்த 4 நோட்டு கொடுத்துருக்குறேன். கையெழுத்துல ரேர் காயின்ஸு ஒன்று பாருங்க, இதெல்லாம் கையெழுத்து ரேட் அதிகம். அது புக் வச்சிருக்கோம், செக் பண்ணிக்கோங்க. இதுவும் அதே மாதிரி நல்ல கண்டிஷன்ல இருக்குது. பின் ஹோலு எல்லாம். இது வந்து பி இன்செட்டா, ப்ரெப்பீஸ் வந்து U4, இன்செட் வந்து பி. இது ஒரு நோட்டு உங்களுக்கு வந்து மொத்தம் 4 நோட்டு கொடுத்துருக்குறேன். இந்த நோட்டில் வந்து இந்த கையெழுத்துல வந்து 2 நோட்டு இருக்கும், மீதி 2 கையெழுத்து வேற நம்பர், வேற கையெழுத்து இருக்கும். பார்த்துக்குங்க. இந்த 4 நோட்டு உங்களுக்கு வந்து சேல்ஸ் கொடுத்துருக்குறேன். 5000 ரூபா கொடுத்துருக்குறேன். இது வந்து பெரிய 100 ரூபா நோட்டு, டேம் இஷ்யூ பெரிய 100 ரூபா நோட்டு. இதுவும் நான் தருமபுரி ஸ்டால் போட்ட இடத்துல தான் இதெல்லாம் ஒரு செட்டாக கிடைச்சதுனால தான் இப்போ வீடியோ போட்டுக்கிறேன். இது ஒரு நோட்டு நல்ல கண்டிஷனில் கிடைச்சிருக்குது. ஏற்கனவே நான் வந்து ஒரு ஃப்ரேம் பண்ணி என்னோட வீடியோவில் கூட அந்த காயின்ஸ் நோட்டை காட்டியிருப்பேன். நானே 3000 கூட கொடுத்து வாங்கிக்கிறேன்னு சொல்லி வீடியோ போட்டிருந்தேன். எனக்கு ஒரு நோட்டு கிடைச்சிது, ஒரிஜினல் நோட்டு தாங்க சார். ஒரிஜினல் நோட்டு தான். கையெழுத்து பார்த்துக்குங்க. பழைய 100 ரூபா, அதாவது எம்ஜிஆர் காலத்து 100 ரூபான்னு சொல்லுவாங்களே, அந்த ஃபீல்டில் வந்து நான் இதெல்லாம் படத்தில் தான் பார்த்துருந்தேன். ஒரு நோட்டு நானே விலைக்கு வாங்கி மக்களை காட்டணும்னு, எஜுகேஷனில் காட்டணும்னு சாம்பிளுக்கு வச்சிருக்கிறேன். அதில் காட்டினதுக்கு எனக்கு இந்த நோட்டு ஒன்று கிடைச்சிது. இதுவும் சேல்ஸ் கொடுத்துருக்குறேன். இந்த கண்டிஷனில் 4000 ரூபா கொடுத்துருக்குறேன். யாருக்கானா வேணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, ஒரே நோட்டு தான் இருக்குது, ஃபோன் பண்ணி கேட்டு வாங்கிக்கலாங்க சார். கண்டிஷன் நல்லா இருக்குங்க சார். இது வந்து நீங்கள் ஆல்பம் மாதிரி இப்போ நான் வச்சிருக்கிறேன், ஆல்பம் பண்ணி வச்சிருக்கிறேன். அதாவது என்ன ஃபோட்டோ ஃப்ரேம் மாதிரி பண்ணி நீட்டாக வச்சிருக்கிறேன். அந்த மாதிரி வச்சு நீங்கள் வச்சிங்கன்னா இதெல்லாம் ஃபோல்டு, இதெல்லாம் பழைய இஷ்யூ. அதாவது எம்ஜிஆர் நம்ம முதலமைச்சர் யூஸ் பண்ண அந்த டைமில் படத்தில் நான் பார்த்த நோட்டுங்க இதெல்லாம். இப்போது கையால் வச்சு உங்களுக்கு காட்டிட்டு இருக்கிறேன். இதெல்லாம் ஒரிஜினல் நோட்டு. யாருக்கான தேவைப்படுச்சுன்னா இந்த 4 நோட்டுக்கும் சேல்ஸ் இதுவும் தனியாக கொடுத்துருக்கேன். இது 4000 ரூபா, இது 5000 ரூபா, இது 4000 ரூபா. செட்டாக வேணுமோட வாங்கிக்கலாங்க சார். தேவைப்படும் கூப்பிடுங்க சார்.